ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழுவி, உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த பதிவு இப்போது உன் கண்கள்ல பற்றுக்கு. பார்த்த உடனே நீயும் என்னை தொட்டு இதை கேட்க வந்துட்ட. அப்புறம் என்ன, நீ நினைச்சது நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னை தேடி வந்த இந்த அதிர்ஷ்டத்தையும் தவறாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. துரோகத்தால் வீழ்ந்த மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு இவன் கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தான்னு இந்த உலக சரித்திரத்தில் யாருமே கிடையாது. அப்படிதான் உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் உனக்கு கெட்டது நினைச்சவங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன். உன்னை வேண்டாம் என்று சொன்ன உறவுகளையும் ஒதுக்கி வைத்த நபர்களையும் இப்போது நான் பார்த்துக்கிறேன். உனக்கு உதவிய நபர்களை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துருச்சு. வாழ்க்கையில கீழே விழுகும் போதும் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தானே உனக்கு தெரிஞ்சது யார் உனக்கு கை கொடுத்து தூக்கி விட வந்தாங்க, யார் உன்னை கஷ்டப்படுறத பார்த்து கைத்தட்டி சிரிச்சாங்க, யாரெல்லாம் வேக வேகமா கை கழுவி விட்டுட்டு உன்னை விட்டு வேகமா ஓடி ஒளிஞ்சாங்கன்றது. இப்போது இந்த கஷ்டமான சூழ்நிலையில் மனிதர்களை பற்றி சரியா புரிஞ்சுக்கிட்டதானே யார் உனக்கு நெருக்கமான நட்பா இருப்பாங்க, யார் உனக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் தர்றவங்க நீ நினைச்சியோ அவர்களே இப்போது அவங்க காரியத்தை பார்த்துக்கிட்டு உன்னை மறந்துட்டு கடந்து போயிட்டாங்க. இனிமேலும் அவங்க தான் எல்லாம், அவங்க தான் நல்லவங்கன்ற நினைப்ப நீ மாத்திக்கோ என் செல்லமே. ஒரு பொய்யை நீ சொன்னினா அது வேக வேகமா இந்த உலகத்துல பரவிடும். ஆனா உண்மை அந்த அளவுக்கு பெருசா வேகமா பரவாது. அதுக்காக நீ உண்மையே பேசாத ஆளாக இருக்காதே. உண்மைங்கிறது இன்னைக்கு பரவலைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்துக்கு முன்னாடி உச்சத்தில் ஏறி உட்காரும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசுவதை தவிர்த்து விட்டு உண்மையவே பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். எல்லா மனிதர்களுக்குள்ளும் குறைகளும் நிறைகளும் இருக்கதான் செய்யும். நீ அடுத்தவரின் குறைகளை காண்பதை விட்டுவிட்டு அவற்றை இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நிறைகளை கவனிச்சு பாரு. நிச்சயமாக உன் மனசுக்கு பக்குவம் அடையும். நல்ல நிம்மதியையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுப்பேனேன்னு செல்லமே. கசப்பான நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சுன்னா நீ அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. மீண்டும் மீண்டும் நடந்த தப்பான விஷயங்களையே நினைச்சிட்டீன்னா உன் நிம்மதி கெட்டு போய்விடும் அல்லவா. இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கஷ்டம் கொடுத்தவங்களையும் காலவாரி விட்டவங்களையும் கடந்து வந்தாதான் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும்னு முயற்சி செய்கிறாங்க. அப்படிதான் நீயும் இருக்கணும். உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் தாண்டி வா. உன் காலை வாரி விட்டு உன்னை ஏமாத்தினவங்களையும் மறந்துட்டு கடந்து வா. நீ அதுக்கப்புறம் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியை பெறும்படி இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன் செல்லமே. உன்கிட்ட சண்டை போட்டவன், உன்னை எதிரியா நினைச்சவன் எப்போது உன்னை பழிவாங்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். நீ பாட்டுக்க இல்ல அவங்க திருந்திட்டாங்க, மனசு மாறிட்டாங்க, நல்லா பேசுறாங்க நினைச்சு அவர்கள் உன்னை மன்னித்திருப்பார்கள்ன்ற எண்ணத்தோட போய் பழகுனினா மறுபடியும் நீதான் ஏமாந்து வருத்தம் அடைவாய். எப்போவுமே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாறு. அது உன்னை பகைத்து கொண்டவனிடத்தில் இன்னுமே கொஞ்சம் அதிகவனமாக இருக்கணும் என்று சொல்லவே. வார்த்தைகளால் அடுத்தவங்களை காயப்படுத்துறவங்க ஐயோ அவங்க மனசு வேதனைப்படுவாங்களே நினைக்கிறதே கிடையாது. அதனால தானே சுலபமாக அடுத்தவர் மனசு கஷ்டப்படும் போல பேசிவிட்டார்கள். ஓ மனசு கஷ்டப்படும்படி பேசினவங்களை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வெற்றியின் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ போனாலும் சில நேரங்களில் வெற்றியை தழுவ விட்டு விடுகிறாய், நழுவ விட்டு விடுகிறாய். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இப்போ விட்டாலும் பரவாயில்ல, நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டேன். மறுபடியும் முயற்சி செஞ்சு அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவேன்ற அந்த எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பியேன்னு செல்லவே. எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு வாழ்க்கையில் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா எப்போதுதான் நீ வாழ்க்கையை வாழ போற? யோசிச்சாதான் வாழ முடியும். யோசிக்காம வாழ்ந்து விடவும் முடியாதுங்கிறது சரியான விஷயம்தான். அதுக்காக எதையுமே ஒரு அளவோட யோசிச்சாதான் யோசனை. அளவுக்கு மீறி ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஒரே விஷயத்தை யோசிச்சினா அது யோசனை கிடையாது, குழப்பம். நீ குழப்பம் அடைஞ்சதும் போதும், கவலைப்பட்டதும் போதும். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி தர்றேன்னு சொல்லிவிட்டேன் தானே. வாழ்க்கையில எதையுமே முயற்சியே செய்யாம ஏதாவது தப்பா நடந்துடுமோ நினைச்சு பயந்துகிட்டே வாழ்றதை விட எல்லாத்துக்கும் துணிஞ்சு எது நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக வாழ ஆரம்பி. நிச்சயமா தைரியமாக துணிவாக என்னை நம்பி வாழ ஆரம்பிச்சினா
உன்னை ஒருபோதும் தோற்க விடமாட்டேன் என் செல்லமே. ஒரு சில காலங்கள்ல ஒரு சிலர் ஏமாத்தலாம், ஆனா எல்லாரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்றி விடலாம்னு நீ நினைச்சிடாத. ஏன்னா எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியோ தவறோ உன் வாழ்க்கையை நீதானே பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்க கிட்ட போய் உன் வாழ்க்கையில இருக்கிற கதையெல்லாம் நீ சொல்றதுனால உன் வாழ்க்கையில எதுவும் மாற போறதில்ல. அவங்க கொஞ்ச நேரம் வருத்தப்படுறது போல நடிச்சு கேட்டுட்டு உன் கதையை எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா உன் வாழ்க்கை உனக்கு தான் வாழ்க்கையை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு மூன்றாம் கதையாகத்தான் இருக்கும். அடுத்தவன் கதையை பேசலாம் நினச்சிக்கிட்டு இருக்கவங்கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லிவிடாதே என் செல்லமே. தெரியாம சேர மிதிச்சிட்டினா உன் காலை கழுவிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர ஐயோ நான் சேர மிதிச்சிட்டேன் என் காலில் பட்டுருச்சுன்னு அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. அதே போலதான் வாழ்க்கையில சில நேரம் நீ நினைச்சதற்கு மாறாக ஏதாவது நடக்கும்போது எல்லாமே நடந்தாலுமே சரி அதை தாண்டி மறந்து கழுவிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. மரியாதைனா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய் பேசி நெருங்கி பழகி உன்னை நீயே அசிங்கப்படுத்தி கொள்வதை விட மரியாதை தெரிஞ்சவங்க கிட்ட போய் பழகுனா யாரிடமும் அசிங்கப்படாமலாவது இருக்கலாம் அல்லவா? எல்லாருமே நான் சொல்றத நீ கேட்டு நடந்தினா உன்னை நல்லவன்னு சொல்லுவேன் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. அதாவது அடுத்தவன் சொல்வதையெல்லாம் நீ கேட்டு சரி சரின்னு அதன்படி அவர்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தினா உன்னை நல்லவன் வல்லவன்னு புகழ்ந்து பாராட்டுவாங்க. ஆனா அதுவே நீ சுயமாக சிந்திச்சு முன்னேறணும்னு நினைச்சினா நொடி கூட யோசிக்காம உன்னை கெட்டவன்னு இழித்து பழித்து பேசுவார்கள். அப்படி பேசுபவர்களிடம் நீ விலகிவிடு என் செல்லவே. ஏன்னா நான் உன் வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான் உன்னை படைச்சேனே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையை நிம்மதியா சொகுசா வாழ்றதுக்காக நீ போய் வேலை செஞ்சு உழைச்சு அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு உன்னை படைக்கல. உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்ந்து விடு. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எங்கேயும் உன்னை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனா உன்னை புரியாதவங்க கடைசி வரைக்கும் உன்னை புரியறதுக்கு முயற்சி செய்யவே மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் நான் இப்படின்னு நீ எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. எல்லா மனிதர்களையும் தூரமா இருந்து பார்க்கும்போது நல்லவங்களாதான் தெரிவாங்க. ஆனா பக்கத்துல போய் எந்த மனிதரோடும் நெருங்கி பழகி பேசி உறவு கொண்டால்தானே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியுது. நீயே பாரு, கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது ஒரு 4வது வீட்டுக்காரவங்களோ 5வது வீட்டுல உள்ளவங்களோ ரொம்ப நல்லவர் போலவும் ரொம்ப நல்லா பழகிறவங்க போலவும் நல்ல எண்ணம் கொண்டவர் போலவும் ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறது போலதான் இருக்கும். ஆனா நீ நெருங்கி பழகி அவங்க கிட்ட பேசும்போதுதான் அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பையும் குளமும் கெடுதலும் பஞ்சகமும் பழிவாங்கும் எண்ணமும் கெட்ட பழக்கங்களும் எல்லாமே தெரிய வரும். எப்பவுமே இந்த உலகத்துல யாரு எப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்காம யாரையும் முழுசா நம்பாத. நீ யார்கிட்டையாவது உதவி கேட்டு போனினா அந்த நொடியே உனக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரியுமா? அவங்க உன்னை என்ன நினைச்சிருக்காங்கன்றது. அதாவது உன்னை கஷ்டப்படுத்திட்டு உன்னையே அவமானப்படுத்திட்டு நீலாம் உதவி கேட்க வந்துட்டுன்னு உன்னை மட்டமாக பேசக்கூடிய பொல்லாத உலகமாகத்தான் இது இருக்கு. நீ யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்காத வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க உனக்கு நல்லவங்களாகவும் தெரிவாங்க. எப்போது உதவின்னு போய் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிற்கிறாயோ அப்போதே உன்னை மட்டமாகவும் நடப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க கெட்டவங்கன்றதும் உனக்கு தெரிய வந்துடும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தரத்தை நீதான் உயர்த்தி கொள்ளணும். உன்னுடைய குணத்தை நீதான் நல்லபடியாக வச்சுக்கணும். உன்னுடைய திறமையையும் நீதான் வளர்த்துக்கணும் என் செல்லமே. உன்னுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் மலை போல உயர்த்துறேன். தேவையில்லாம கண்மூடித்தனமாக எந்த சூழ்நிலையிலும் நீ கோபப்படக்கூடாது. ஏன்னா கோபம் உன்னை எந்த நிலைமையில் விடும்னே தெரியாது. எதிரிகள் முன்பாக கூட நீ கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாதே. ஏன்னா கோபம் எப்பவுமே உன்னை அழிவின் பாதைக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வாழ்க்கையில நல்லவனாக இருப்பது ரொம்ப சுலபம். ஆனா நல்லவனாக நடிப்பது ரொம்பவும் கஷ்டம் என்பதை புரிந்தவர்கள் தானே புத்திசாலிகள். ஆனா நீ நல்லவனா இருந்து நல்லவனாகவே வாழ்கிறாய். அதுவே நான் உனக்கு கொடுத்த வரம்னு நினைச்சுக்கோ. வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருக்கும். அது வெறுப்பா இருக்கு. இதுல உன்னை கடுப்பாக்குறதுக்கு இன்னும் 1000 பிரச்சனைகள் வருதே. இதுல வேற யாராவது எதையாவது உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படாம எத்தனை பிரச்சனை எத்தனை துக்கம் எவ்வளவு துயரம் வந்தாலும் எல்லாத்தையுமே கடந்து செல்ல தயாராக நீ இருக்கணும். நீ எவ்வளவு உயரமா இருந்தாலும் நீ நடக்கும்போது உன்னுடைய நிழல் தரையின் மேல் தானே படும். அப்படிதான் எப்பவுமே எவ்வளவு உயர்ந்தாலும்
நான் தான் பெருசுங்கிற மாதிரி ஆணவத்தில் ஆடக்கூடாது. ஒரு நொடி யாரும் கீழே தள்ளுறதுக்கு எனக்கு அதிக நிமிஷங்கள் ஆகாது என் செல்லமே. உன்னை ஏளனமா நினைச்சு உன்கிட்ட யாராவது சத்தமா பேசும்போது நீ மட்டும் எதற்கு பணிவா பொறுமையா அடக்கமாக பதில் சொல்லணும்? நீயும் உன்னுடைய பதிலை சற்று திமிராகவே சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்துல யாருக்கும் எவருக்கும் எந்த விஷயத்திலும் நீ சளைத்த பிள்ளை கிடையாது என்பது உண்மை.